ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் இலவசமாக காசி டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். kasitamil.iitm.ac.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, மத்திய அரசு சார்பில் காசி தமிழ் சங்கம் மூலமாக இலவசமாக காசி ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க. கடந்த 2 தடவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் 2025 இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காசி ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, அதாவது காசி தமிழ் சங்கம் 3.0 ஸ்கீமை இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் நமக்கு அதுக்கான ஷெடியூல் பற்றி பார்த்துடலாம். ஓகே, அட்டவணை இதான் உங்களுக்கான அட்டவணை கொடுத்துருக்காங்க. எப்போ போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/2/2025 அன்னைக்கு சென்னையில் பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுறாங்க 10:45க்கு. ஸோ வாரணாசி எப்போ போகிறான்னா 15/2/2025 அன்னைக்கு வாரணாசிக்கு போய் சேர்ந்துருவாங்க. அதேமாரி 13/2/2025 கன்னியாகுமரியில் பார்த்தா ஒரு ட்ரெயின் எடுக்கிறாங்க. ஸோ நைட்டு எடுக்கிறாங்க. அதேமாரி 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா வாரணாசி போய் நீங்கள் சேர்ந்துருவீங்க. அதுக்கப்புறம் 16/2/2025 கோயம்புத்தூரில் உங்களுக்கான சேவை இருக்குது. அதுக்கப்புறம் 17/2/2025 திரும்ப கன்னியாகுமரியில் ஒரு ட்ரெயின் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 19/2/2025 சென்னையில் ஒரு ட்ரெயின் எடுக்கிறாங்க. ஸோ மொத்தமாக 5 பயணம் இருக்குதுங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பயணத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் காசி ஆன்மீக பயணம் தாராளமாக போகலாம். இது தமிழ்நாட்டிலிருந்து உங்களுக்கான பயணம் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப வர்றதுக்கு எப்போ அப்படின்றதையும் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான டைம் டேபிள் என்ன அப்படின்றத நீங்கள் இதனை பேட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ட்ரெயினில் தான் நீங்கள் போவீங்க. முழுக்க ஃப்ரீயாக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஈவெண்ட் என்னமான நிகழ்ச்சிகள் என்னமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல கலாச்சார ஆழ்த்தப்படுதல், ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 உள்ளூர் மக்களே இருக்கும் ஒரு தியேட்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. உணவு மற்றும் உள்ளூர் கலை மற்றும் கைவினைப் பொருட்கள், தமிழ் சுற்றுப்பாதை, ஆன்மீக சுற்று அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தமான ஈவெண்ட்லாம் இருக்குது உங்களுக்கு அங்கே போனீங்கன்னா நிறையா ஈவெண்ட் நடத்துவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஜாலியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் நிகழ்ச்சிகள் எந்தமான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இருக்கும், அதுக்கான டைம் டேபிளை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டே 1 வாரணாசிலேருந்து உங்களுக்கு டே 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5:45க்கு உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் வெல்கம் பண்ணுவாங்க. 9 to 11 வரைக்கும் டெம்பிள் தர்ஷன், காசி விஸ்வநாத் கோயில் அதுமாரி ஒரு சில கோயிலை பார்த்தா நீங்கள் விசிட் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களுக்கு லஞ்ச் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமோ காட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு கல்ச்சர் ப்ரோக்ராம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா கங்கா ஆர்த்தி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டே 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாரணாசி அண்ட் பிரயாக்ராஜ் அந்த மாதிரி நீங்கள் சுற்றுமாரி போவீங்க. அந்தந்த பிளேஸ் எங்கே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் டே 3 பொறுத்த வரைக்கும் பிரக்யாராஜ் மற்றும் அயோத்தியா பற்றி கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் நீங்கள் போவீங்க. டே 4 பொறுத்த வரைக்கும் அயோத்தியா மற்றும் வாரணாசி எல்லாமே லோக்கல் டூர் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டே 3 டே 4 எல்லாமே உங்களுக்கு லோக்கல் டூர் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே லோக்கலில் இருக்க எல்லா இடத்துக்குமே நீங்கள் போயிட்டு வரீங்க. அங்கே நடக்கிற கல்ச்சர் ப்ரோக்ராம் எல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதான் உங்களுக்கான மொத்தமாக 4 நாட்கள், அதாவது ட்ரெயின் பயணத்தை தவிர்த்து 4 நாட்கள் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுவீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மீல்ஸாக இருக்கட்டும், ஸ்டே பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு மத்திய அரசு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு தேவையான என்ன எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. ஓகே, இப்போ நம்ம எப்படி பதிவு பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை பயண வகை உங்களுக்கு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட், டீச்சர், ரைட்டர். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, டீச்சராக இருக்கீங்க, ரைட்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். செகண்ட் என்ன கேட்டகரினா ஃபார்மர், ஆர்டிஷன்ஸ், விஸ்வகர்மா கேட்டகரியில் வராங்க பாருங்கள். அவங்க செகண்ட் கேட்டகரியில் வருவீங்க. விவசாயிகள் மற்றும் கைத்தொழில் கலைஞர்கள் செகண்ட் ஆப்ஷன் வருவீங்க. அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் மற்றும் சிறு தொழில் முனைவராக இருக்கீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனுக்கு கீழே வருவீங்க. நெக்ஸ்ட்டு பெண்கள், ஸோ பெண்கள் சுய உதவி குழுக்களாக இருக்கீங்க, முத்ரா கடன் பயனாளிகள் அந்தமாரி மீது இருக்காங்க பாருங்கள். ஸோ பெண்கள்னாவே நீங்கள் இந்த கேட்டகரி கீழே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப், இனோவேஷன், எஜுடெக், ரிசர்ச் அந்தமாரி கேட்டகரி இருக்கவங்க இந்த ஆப்ஷன் வருவீங்க. மொத்தமாக உங்களுக்கு 5 கேட்டகரி கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி கீழே வரீங்களோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கோங்க. ஃபார்மர்னா செகண்ட் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி உமன்னா அந்த ஃபோர்த் ஆப்ஷன் அந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கேட்டகரி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. 1 by 1 வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட் நேம், இதில் போயிட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் என்ன அப்படின்றத டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு லாஸ்ட் நேம் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுத்துலாம். லாஸ்ட் நேம் இல்லாதவங்க இனிஷியலை கூட கொடுத்துங்க. ஓகே, அடுத்த கட்டமாக ஏஜ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஏஜ் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் ப்ரொவைட் ஜிமெயில் அட்ரஸ் ஒன்லி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் போயிட்டு மெயில் அட்ரஸ், இதில் போயிட்டு உங்கள் மெயில் அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. மொபைல் நம்பர் கண்டிப்பாக கரெக்டாக கொடுங்க. ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்னா கால் மூலமாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். தமிழ்நாடா புதுச்சேரியா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மாவட்டம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தீங்களோ அந்த மாவட்டத்தை கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் அடையாளத்துக்காக கேட்டிருக்காங்க. என்னென்னா ஸோ ப்ரீவியஸ்லி நீங்கள் காசி சென்றிருக்கலான்னு கேட்டிருக்காங்க. சென்றிங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் கொடுக்குறது அவசியமானது, அதையும் கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக கல்வி தகுதி. ஸோ கல்வி தகுதியை பொறுத்திருக்கும் இது வந்து ஆப்ஷன் தான். ஏன்னா வந்து ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ டைப் ஆஃப் காலேஜ் யூனிவர்சிட்டி. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா எந்தமான காலேஜில் படிக்கிறீங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா, டீம்டு யூனிவர்சிட்டியா, இல்லை வந்து பார்த்தா கவர்மெண்ட் காலேஜா என்னன்றதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எந்த துறையில் படிக்கிறீங்க அப்படின்றது நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். கலைகளா, விவசாயமாக, தோட்டக்கலையா, கலை இந்த மாதிரி நிறையா கேட்டிருக்காங்க. என்னவோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ஸ்கூல் வந்து கேட்டிருக்காங்க. எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இது உங்களுடைய கல்வி தகுதி, அதை மட்டும் வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. இருக்கவங்க ஃபில் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷன் கேட்டிருக்காங்க. என்னமான தொழில் செய்கிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு என்னமான தொழில் செய்கிறீங்க அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். கட்டிட கலைஞரா, இல்லை வந்து பார்த்தா ஆர்டிஸ்டா, டாக்டரா, இன்ஜினியரிங்கா, ஃபார்மரா, எம்ப்ளாயி, கவர்மெண்ட் எம்ப்ளாயா, ஐடி எம்ப்ளாயான்னு கேட்டிருக்காங்க. ப்ரைவேட் இல்லை அதர்ஸ்னால் அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்றவங்க நீங்கள் நாட் அப்ளிகபிள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, எந்த ஃபீல்டில் படிச்சுட்டு இருக்கீங்க, பயிற்சித்துறை எந்த ஃபீல்டில் படிக்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, எதை படிக்கிறீங்கன்றத. ஸோ படிக்காதவங்க நீங்கள் நாட் அப்ளிகபிள் அப்படின்ற ஆப்ஷனுக்கும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக வந்து ஆன்மீக விருப்பம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பக்தி பாடல் பாடுவது, பக்திகரமான எழுதல், குருக்கள், கோவில்கள், வேதங்கள் மற்றும் மந்திரங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னமோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வணிகம் பற்றி எடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏரியா ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படின்றது நீங்கள் கொடுத்துக்கோங்க. பிஸ்னஸ் மேனை மட்டும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணுங்கள், மற்றவங்க வந்து ஃபில் பண்ண தேவை கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் போர்டிங் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. போர்டிங் பாயிண்ட், நீங்கள் எங்கேருந்து போக போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் கிட்ட இருக்குது, சென்னையா, கோயம்புத்தூரா, கன்னியாகுமரியா, மதுரையா, சேலமா, திருச்சிராப்பள்ளியான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது கிட்ட இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அங்கேருந்து நீங்கள் போய்க்கலாம். அதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்டில் போயிட்டு ஆதார் கார்டு அடையாள சான்றுக்கா நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். ஓகே, இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அப்படியே பதிவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் செக்யூரிட்டி அமௌண்ட்டை ஒரு 1500 கட்ட சொல்லுவாங்க. அது கட்டிட்டு உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க அமௌண்ட்டு. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுக்கு குயிஸ் காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க பாருங்கள். பதிவின் பின்னர் தகுதி பெற நீங்கள் ஒரு வினாடி வினா போட்டியில் பங்கேற்க வேண்டும். வினாடி வினா போட்டியின் தேதி மற்றும் அதனை எவ்வாறு எழுதுவது பற்றி வழிமுறைகள் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படும். மேலும் வழிமுறைகள் மற்றும் புதுப்பிப்புகளுக்காக இணையதளத்தை தொடர்ந்து பார்க்கவும். வினாடி வினா போட்டிக்கு தேவையான பாடநூல் வெப்சைட்லேயே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் குயிஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அட்டன் பண்ணி நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கடைசி நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக உங்கள் கேட்டகரி கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் காசி தமிழ் சங்கம் 3.0 சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. ஹவெவர் யூ நியூ டு டேக் அ குவிஸ் டு பி எலிஜிபிள் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து பார்த்தா இப்போதைக்கு பதிவு பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக குயிஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயிலுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. மெயிலுக்கும் வெப்சைட் செக் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு நீங்கள் பதிவு பண்ணிட்டோம். ஸோ உங்கள் மெயிலுக்கு வந்து பார்த்தா அனுப்பியிருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. அந்த செக் பண்ணி குயிஸ் காம்படிஷனுக்கான தேதி என்ன எல்லாமே வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான குயிஸ் காம்படிஷன் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான அந்த சிலபஸ் பற்றி பார்க்குறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டடி மெட்டீரியல் பாடல் நூல். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு 51 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 51 பக்கத்தை நீங்கள் வந்து பார்த்தா படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்குதான் உங்களுக்கான குயிஸ் காம்படிஷன்ஸ் இருக்க போது. ஸோ உங்களுக்கு போகணும்னு விருப்பம் இருக்கவங்க தாராளமாக இந்த ஒரு பிடிஎஃப் அந்த சிலபஸை நீங்கள் படிங்க. இதில் தான் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் படித்தாவே போதுமானது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குயிஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ எல்லாமே ஒன் நோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க நான் வந்து இலவசமாக நான் பயணம் போகணும் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டடிமெண்ட்டில் படித்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து பார்த்தா அந்த குயிஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்தா லிங்க் அனுப்புவாங்க. நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கில் வந்து பார்த்தா என்றைக்கு உங்களுக்கான குயிஸ் காம்படிஷன்ஸ் இருக்கும் அதுக்கான தேதி லிங்க் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற தேதி அப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான குயிஸ் காம்படிஷன் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயில் எப்போத்து வேணால் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி கரெக்டாக வந்து முன்கூட்டியே படிக்கவங்க, படித்தா மட்டும்தான் உங்களால் இந்த குயிஸ் காம்படிஷன் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். ஏன்னா எந்த அளவுக்கு யார் யார் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அதை வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான காசி தமிழ் சங்கத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே இலவசமாக தான் மத்திய அரசு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, யார் வேணாலும் பதிவு பண்ணலாம். ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் வேணாலும் பதிவு பண்ணலாம். ஸோ தாராளமாக அப்ளை பண்ணி இந்த ஒரு பார்ட்டிசிபேட் வந்து பண்ண பாருங்கள். ஸோ ஒரு நபர் ஒருத்தர் தான் நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக தான் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மல்டிபிள் பீப்புள் அப்ளை பண்ணலாம். பட் வந்து பார்த்தா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்றதை டிசைட் பண்ணிக்க. ஏன்னா இப்போ ஒரு ஃபேமிலியில் 4 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தர் கிடைக்குதுன்னா அவர் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்குது. மீதி 3 பேர் வந்து போக முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.